வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார் பாரதி. மயிலாடுதுறையில 2 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற இளைஞரின் கொலை சம்பவம், அதாவது துடிக்க துடிக்க நடு ரோட்டில் தலையை அறுத்து 2ஆக வைக்கப்பட்ட ஒரு கொலை சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தினது. அந்த பையனோட உறவினர்கள் எல்லாம் சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. உடலை வாங்க மாட்டோம், குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம், சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டம் எல்லாம் பண்ணாங்க. இந்த கொலைக்கு பின்னிலை என்ன இருக்கு? இது ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு தவறுதலாகவோ இல்லை எதிர்பாராத விதமாக நடைபெற்ற கொலை கிடையாது. திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு பெரிய படுகொலை. அதுவும் இதற்கு பின்னாடி ஒரு கேங் வார் இருக்கு, சாதிய காரணங்கள் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மயிலாடுதுறையில அஜித் என்ற வாலிபர் தன்னோட நாயை, தன் செல்லப்பிராணி, வீட்டில் வளர்க்குற செல்லப்பிராணியை உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு இரவு நேரம் கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போகும்போது சில ரவுடிகளால் வழிமறித்து தாக்கப்பட்டு அவரோட கூட இன்னொருத்தரும் போறாரு. அவருக்கும் வெட்டு காயங்கள்லாம் ஏற்படுது. அவர் தப்பிச்சு ஒரு வீட்டில் புகுந்து ஓடி வேற ஒரு தெரு வழியா பின்னாடி தப்பிச்சு போயிடுறாரு. அஜித் மட்டும் அவர்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அஜித்தை வெட்டி உடல் முழுக்க சராமாரியாக வெட்டி கடுமையா தாக்கப்பட்டு கொலை செய்யப்படுறாரு. அவர் தலை 2ஆக அறுக்கப்பட்டு தனியாக வைக்கப்படுகிறது. இந்த மாதிரியான கொலைகள் டெல்டா மாவட்டங்கள்ல அதிகமா நடைபெறும். ஏன்னா அந்த மாவட்டத்தோட டெல்டா பகுதியோட கொலைக்கான ஸ்டைலே பார்த்தீங்கன்னா அந்த தலையை அறுத்து தனியா வச்சிருவாங்க. இதை நம்ம நிறைய கொலை சம்பவங்கள்ல பார்த்துட்டு இருக்கலாம். இதற்கு முன்பு நடைபெற்ற ரவுடிகளின் கொலை சம்பவங்கள்லாம் இந்த பேட்டர்ன்லயே இருக்கும். அதை வச்சு யார் குற்றவாளி, எந்த குரூப் செஞ்சுது அப்படின்ற வரைக்கும் போலீசார் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா அவங்களோட கொலைக்கான வடிவங்கள் இப்படிதான் இருக்கும், அவங்க கொலை செய்யற ஸ்டைல் இப்படிதான் இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு பேட்டர்னாவே தொடர்ந்து செயல்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. சரி, இந்த கொலைக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இன்னொரு கொலை சம்பவம் நடைபெறுகிறது. அந்த கொலையின் தொடர்ச்சியாக அதற்கு பழிவாங்கலாகத்தான் இந்த கொலை நடைபெற்றதா சொல்றாங்க. அதாவது கண்ணன் என்பவர், செம்மனார் கோயிலை சேர்ந்த கண்ணன், மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கு செம்மனார் கோயில் அப்படின்ற ஒரு ஊரு. அதுல கண்ணன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கிறாரு. அவரும் ஒரு பேர் சொல்லக்கூடிய ரவுடியா தான் இருந்திருக்கிறாரு. இந்த மாதிரி தான் அஜித்தும் அந்த மாதிரி தான் ஒரு கேங்ல இருந்திருக்கிறாரு. இவங்க 2 பேருக்கும் மோதல் இருந்திருக்கு, இந்த 2 கேங்கும் மோதல் இருந்திருக்கு. இதுல முக்கியமா சொல்ல போனா கண்ணன் என்பவர் வன்னியர் சங்கத்துல உறுப்பினராக இருந்திருக்கிறார், ஒரு முக்கிய பொறுப்புல இருந்திருக்கிறாரு. அங்க எல்லாராலும் அறியப்பட்டவராக இருந்திருக்கிறாரு. அதனால இந்த 2 இவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறார், இந்த அஜித் என்பவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவராக இருக்கிறாரு. அதனால இந்த 2 கேங்கும் இடையில சாதிய உரசல்களும் கேங் வாரும் இருந்திருக்கு. நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்ற மாதிரி ஏரியா விட்டு ஏரியா போனா சண்டை போட்டுக்கிறது, இந்த மாதிரியான கேங் வார்லாம் நடந்திருக்கு. அப்படி இருக்கும்பொழுது 2 ஆண்டுகளுக்கு முன்பு கண்ணன் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திற்கு வரும்போது இந்த பிரச்சனை விஷயமா ஏற்கனவே நடந்த சண்டையை பஞ்சாயத்து பண்றதுக்காக வந்தப்ப மயிலாடுதுறை பேருந்து நிலையத்துக்கு அருகிலே வைத்து இதே மாதிரிதான் கொடூரமான முறையில வெட்டி கொலை செய்யப்படுறாரு. அப்ப கொலை செய்யப்படும் பொழுது அவரது உடல்ல இருக்க டேட்டூஸ்லாம், அவருடைய சாதிய சங்கங்களின் சிம்பிள்லாம் குத்திட்டு இருந்திருக்கிறாரு. அதையெல்லாம் வெட்டி சிதைச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் வெட்டி சிதைச்சு அவரோட தலையும் தனியா அறுத்து இதே மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க. இந்த கொலையும் அப்படிதான் நடைபெற்றது. அதனாலேயே அதே மாதிரி 2 ஆண்டுகள் கழித்து அந்த கொலை சம்பவத்துல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒருவர் தான் இந்த அஜித். அவரும் இப்ப கொலை செய்யப்பட்ட அஜித்தும் கண்ணன் கொலையில் தொடர்புடைய ஒரு குற்றவாளியாக தான் பார்க்கப்படுறார். அந்த கேஸ்ல இவரையும் சேர்த்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுதுதான் அஜித் கட்டம் கட்டி தீர்த்து கட்டப்பட்டிருக்கிறார். இப்படிதான் இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கு. இதன் பின்னணியில் பெரிய தலைகள்லாம் இருக்கு அப்படின்றதையும் சொல்றாங்க. அது முக்கியமாக அரசியலில் ஒரு பெரும்புள்ளியாகவும் தற்சமயம் சில வேட்பாளராக அறிவிக்கப்பட சூழ்நிலையில் இருக்கவர் கூட பின்னாளில் இருக்கிறார் அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் இங்க அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அந்த பகுதியில் நடைபெறும் சாதிய படுகொலை அப்படின்பதால் இங்க என்ன பண்ணுதுன்னா, பின்னணி இது சாதாரணமா செஞ்சிருக்க மாட்டாங்க, பின்னால பெரிய ஆட்களோட தலையீடு இருக்கு. அதனாலதான் பட்டப்பகல்ல இந்த மாதிரியான ஒரு கொலை சம்பவம் நடைபெற்று இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் பொதுவெளியில மக்கள் கூடும் இடத்துல செய்யறதெல்லாம் ஒரு அசாத்திய துணிச்சல் வேணும் இல்லைங்களா? இது சாதாரணமான ஒரு ஆட்களால் செய்ய முடியாது. ஒரு திட்டமிட்டு செய்யக்கூடிய பெரிய ரவுடிகளால தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டாக் இருக்கு. அதனாலேயே இந்த கொலைக்கு பின்னாளில் எதிர்த்தரப்பின் கேங்கின் கைவண்ணம் இருக்கு, அவங்க இதை திட்டமிட்டு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் பார்க்கப்படுது. எது எப்படியோ மணல்மேடு சங்கர் அவர்கள் இருந்த வரைக்கும் அங்க டெல்டா பகுதியில பதட்டமான சூழ்நிலையா தான் இருந்தது. அவர் மரணத்திற்கு முன்பு வரை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரிய கொலைக்களமாகவே திகழ்ந்தது மயிலாடுதுறை சுற்று வட்டார பகுதி. சங்கர் அவர்கள் என்கவுண்டருக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா அதெல்லாம் குறைஞ்சிருந்தது. தலை தூக்க பெரிய ஆட்கள் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. மயிலாடுதுறை பகுதியில அவர் தான் கிங் மாதிரி இருந்தாரு. அவருக்கு பிறகு அங்க யாரும் பெரிய அளவுல இல்லை அப்படின்றதால கொஞ்சம் அந்த பதட்டமான சூழ்நிலை எல்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அங்கொன்று இங்கொன்றுமாக இருந்தது. ஆனால் இந்த அடுத்தடுத்த 2 ஆண்டுகளில் இந்த 2 பெரிய கொலைகள் அந்த பகுதியை
திரும்பவும் பதட்டத்தில் நிகழ்த்திருக்கு. ஏன்னா இதை தொடர்ந்து பதிலுக்கு இவங்க ஏதாவது செய்வாங்களோ, அந்த கேங்க்கு எதிர்ப்பா திரும்ப இந்த கேங் ஏதாவது செய்யுமோ அப்படின்ற ஒரு பதட்டமான சூழல் தான் நிலவுது. அரசு இந்த விஷயத்துல இரும்பு கரம் கொண்டு அடுத்த பிரச்சனை நடந்துராத அளவுக்கு, அடுத்த கொலை இன்னொரு தரப்புல நகர்ந்துராத ஒன்றும் 2 தரப்புகளையும் கூட்டு சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கப்புறம் இந்த படுகொலைகள் தொடராமல் சாதிய பிரச்சனைகள் இல்லாம ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம சேனல் வழியா கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.